ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஸ்க்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டைம் இன்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன், இன்னொன்று வந்து டைம் டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன். ஸோ 3 டைமென்ஷனல் வியூவில் இந்த எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸில் இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து வைப்ரேட் ஆச்சுன்னா அதுக்கான ஈக்குவேஷன் வந்து டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ இசட் ஸ்கொயர். அந்த சிம்பிள் பேர் வந்து சை, அது பிஎஸ்ஐ. அதில் பி வந்து சைலண்ட். சை that is equal to 1 by v square dou square psi by dou t square. So the dou square by dou x square plus dou square by dou y square plus dou square by dou z square வந்து நம்மளால சிம்பிளாக டெல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஆக்சுவலாக டெல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 டேர்ம் இன்க்ளூடட் எழுதலாம். ஸோ சிம்பிளாக டெல் ஸ்கொயர் சை இஸ் ஈக்குவல் டு dou square psi by dou x square plus dou square psi by dou y square plus dou square psi by dou z square. That is 1 by v square dou square psi by dou t square dou d square. இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான ஜென்ரல் சொல்யூஷன் வந்து psi ஈக்குவல் டு psi நாட் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி. இதில் சைன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் அண்ட் டைம் டி. தட் இஸ் ஈக்குவல் டு psi நாட் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி. ஸோ இந்த முந்திர ஈக்குவேஷனில் டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜென்ரல் சொல்யூஷன் வந்து மாற்றி சப்ஸ்டியூட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த சையை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ டோ சை பை டோ டி. ஸோ சை நாட் இது கான்ஸ்டன்ட், அது இ பவர் மைனஸ் எம்எக்ஸ் ஃபார்முலா. ஸோ இ பவர் எம்எக்ஸ் இன்ட்டு எம்முக்கு பதிலாக நமக்கு மைனஸ் ஐ ஒமேகன் இருக்குது. ஸோ திரும்பவும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர் ஆகிடும். இப்போ மைனஸ் ஐ ஒமேகா சை நாட் இ பவர் அகெயின் அதே இ பவர் மைனஸ் எம்எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எம்எக்ஸ் ஃபார்முலா தான். ஸோ இன்ட்டு மைனஸ் ஐ ஒமேகா எம்முக்கு பதிலாக. ஸோ இந்த ஐ ஒமேகா 2 டைம்ஸ் வருது இல்லையா, ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஐ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். இந்த சை நாட் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டின்றது இந்த சை தான். ஸோ ஐ ஸ்கொயர்ன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர் படி மைனஸ் 1 ஆகிடும். ஸோ மைனஸ் 1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு சை. ஸோ டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் சைடு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ டெல் ஸ்கொயர் சை ஈக்குவல் டு 1 by v square into dou square psi by dou t square. So minus omega square psi. So that is simply minus omega square by v square into psi. So left side நம்மளுக்கு del square psi இருக்கு இல்லையா. So del square psi is equal to minus omega square by v square psi. இந்த left side கொண்டு வந்தீங்கன்னா அது ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் omega square by v square psi is equal to 0 எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் வந்து அடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணோம், இந்த டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர் வந்து இந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா சைலிருந்து மாற்றிக்கிட்டோம். சை ஈக்குவல் டு சை நாட் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி. ஸோ டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர் பார்த்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில். இப்போ செகண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன, இந்த ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயர்ன்றது என்னென்னு மாற்ற போகிறோம். ஃப்ரம் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை நியூ. அந்த நியூக்கு மேலே என்ன பண்ணலான்னா சி ஈக்குவல் டு நியூ லாம்டா ஃபார் லைட். இங்கே சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் எலக்ட்ரான்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால அதோட வெலாசிட்டி வி. ஸோ வி ஈக்குவல் டு நியூ லாம்டா நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ நியூ ஈக்குவல் டு வி பை லாம்டா. ஸோ இந்த 2 பை நியூக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா இந்த நியூக்கு பதிலாக வி பை லாம்டா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒமேகா ஈக்குவல் 2 பை வி பை லாம்டா. நமக்கு என்ன வேணும், இப்போ ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் வேணும். ஸோ ஒமேகா பை வி எடுத்துக்கோங்க இந்த பக்கம்.
ஸோ தட் சைட் வி ஹேவ் 2 pi. ஸோ v வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். வி ஹேவ் 2 pi by lambda. இப்போ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள் டு ஃபைண்ட் ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயர். ஸோ ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் லெஃப்ட் சைடில் ஸ்கொயர் பண்ணிட்டோம். ரைட் சைடில் அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணோம். 2 × 2 4 அடுத்து பை ஸ்கொயர் பை லேம்டா ஸ்கொயர். இதுதான் அந்த ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயருக்கு தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிற ஸ்டெப். ஸோ இதில் லேம்டா ஸ்கொயர் என்ன பண்ணலாம்னா திரும்ப வந்து நம்ம மாற்றலாம் ஃப்ரம் டி பிராக்லிஸ் வேவ் ஈக்குவேஷன் ரிலேஷன். அது டி பிராக்லி ரிலேஷன் பார்த்தீங்கன்னா லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஹச் பை எம்வி. இப்போ லேம்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் வரும். ஸோ இந்த பிளேஸ் என்ன பண்ணலாம்னா அந்த லேம்டா ஸ்கொயருக்கு பதிலாக வி கேன் ரீப்ளேஸ் ஹச் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர். ஸோ ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 pi ஸ்கொயர் பை லேம்டாக்கு பதிலாக ஹச் பை எம்வி போடுறோம். ஸோ லேம்டா ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர். ஸோ டெல் ஸ்கொயர் psi ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் psi இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் மேலே மாற்றி எழுத போகிறோம். அதாவது 4 pi ஸ்கொயர் பை லேம்டா ஸ்கொயர் பதிலாக ஹச் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் இருக்குல்லையே அதை மேலே கொண்டு போகிறோம் டேரெக்டாக இங்கே இந்த பிளேஸ் இதெல்லாம் 4 pi ஸ்கொயர் எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் இன்ட்டு psi ஈக்குவல் டு 0. ஸோ இது அதில் இந்த டெரிவேஷனில் வர செகண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயருக்கு பதிலாக அதை மாற்றி யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு அடுத்த தேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் என்னென்னா அந்த எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் வந்து டோட்டல் எனர்ஜி வச்சு மாற்ற போகிறோம். ஸோ ஜென்ரலாகவே டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் எனர்ஜின்றது ½ mv ஸ்கொயர், பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கேபிட்டல் வி. ஸோ வி நீட் டு ரீப்ளேஸ் எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர். அப்போ அந்த இ மைனஸ் வி லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. இந்த பக்கம் என்ன ஆகும், வி ஹவ் ½ mv ஸ்கொயர். ஸோ நமக்கு என்ன வேணும், இப்போ எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் தான் வேணும். ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து மாடிஃபை பண்ணிட்டவங்க ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். இந்த 2 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. இப்போ 2 × இ மைனஸ் வி ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர். இப்போ எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் வேணும். ரெண்டு சைடும் வந்து எம்மால் மல்டிப்ளை பண்ணுங்கள். கெட் 2m × இ மைனஸ் வி m × m ஸ்கொயர் வி ஸ்கொயர். ஸோ எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2m இ மைனஸ் வின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸில் எம் ஸ்கொயர் வி ஸ்கொயருக்கு பதிலாக அந்த 2m × இ மைனஸ் வியை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ டெல் ஸ்கொயர் psi ப்ளஸ் 4 pi ஸ்கொயர் பை ஹச் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் வி ஸ்கொயருக்கு பதிலாக 2m × இ மைனஸ் வி psi இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இன்னொரு மாடிஃபிகேஷன் இதில் பண்ண போகிறோம். என்னென்னா டெல் ஸ்கொயர்டு psi ப்ளஸ் இந்த 4 pi ஸ்கொயர் பை ஹச் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது எப்படி மாற்றலாம்னா ஆக்சுவலாக ஹச் கிராஸ்னு ஒரு டேர்ம் உண்டு. அதை நம்ம ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபலில் பார்த்துருக்கோம். ஸோ ஹச் கிராஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை 2 pi. இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ ஹச் கிராஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பை 4 pi ஸ்கொயர். இங்கே அதே டேர்ம் இருக்கா, 4 pi ஸ்கொயர் பை ஹச் ஸ்கொயர். இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க. இப்போ 1 பை ஹச் கிராஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 pi ஸ்கொயர் பை ஹச் ஸ்கொயர். ஸோ 4 pi ஸ்கொயர் பை ஹச் ஸ்கொயர் என்ன பண்ணலான்னா வி கேன் ரீப்ளேஸ் 1 பை ஹச் கிராஸ் ஸ்கொயர். மேலே வந்து 2m இ மைனஸ் வி பை ஹச் கிராஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 இன்ட்டு psi. ஸோ டெல் ஸ்கொயர் psi ப்ளஸ் 2m பை ஹச் கிராஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ மைனஸ் வி psi ஈக்குவல் டு 0. இதுதான் ஸ்க்ராடிங்கர்ஸ் டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 டைம் இந்த ஸ்டெப்ஸ் டெரைவ் பண்ண பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்ம பண்ணுறது 2 ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறோம், இந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு வர ஈக்குவேஷனில் இது டெல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டேர்ம் டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ இசட் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இந்த சைக்கு பதிலாக இந்த சொல்யூஷன்
ஸோ ரைட் சைடில் வர டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயருக்கு பதிலாக இந்த சொல்யூஷனே வந்து டபுள் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை எடுத்து ரிப்ளேஸ் பண்ணுறோம். தட் இஸ் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் சை. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வர்றதை இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் இன்ட்டு சை, அது லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆயிரும். ஸோ டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் இன்ட்டு சை ஈக்குவல் டு 0. அடுத்து இந்த ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ஒமேகா ஈக்குவல் டு 2 பை நியூ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து மாற்றி கொண்டு வரோம். தட் இஸ் ஒமேகா பை வி ஈக்குவல் டு 2 பை பை லேம்டா, அதை ஸ்கொயர் பண்ணுறோம். இந்த மாதிரி டேம் மாறுது 4 பை ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர். ஸோ அடுத்த மாடிஃபிகேஷன் இந்த எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் என்ன பண்ணுறோம், டோட்டல் எனர்ஜி வச்சு மாற்றி எழுதுறோம். E minus V equal to half mv square. அடுத்து m square is equal to 2m into E minus V. அடுத்து ஃபைனலாக வந்த மாடிஃபிகேஷன் வந்து இதான் 4 பை ஸ்கொயர் பை ஹச் ஸ்கொயர் வந்து ஹச் கிராஸ் ஸ்கொயர் வச்சு மாற்றிக்கிறோம். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக மாற்றி மாற்றி இதான் வந்து ஸ்குவாடிங்கர்ன்ற சயின்டிஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ.